Lead Your Child Parenting, Leadership, Training and Coaching Program with the objective to help you to enhance your parenting leadership experience to the next level. அப்போ எங்களுக்கு பேரண்டிங் நான் ஃபெமிலியரான ஒரு வேர்டு உண்டு. ஸோ வி நோ வாட் இஸ் பேரண்டிங், வி ஹேட் மெனி டைம்ஸ். ஸோ நாங்கள் இதே ஒரு லீடர்ஷிப் ப்ராசஸாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது சம்மந்தமான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் தான் இந்த ப்ரோக்ராம், இந்த செஷன் ஒரு 45 minutes. ஸோ ப்ரொடியூசிங் ரைட் அண்ட் ரைச்சியஸ் லீடர்ஸ், இது எங்களோட குறிப்பாக மை பர்சனல் ambition. We need to help people to become right and righteous any role, including parenting. The parents என்ற ஒரு லீடர்ஷிப் ரோல் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ஒவ்வொரு பேரண்ட்டும் so when they have the right qualifications or competencies to lead their children and அவங்க ரைச்சியஸாக இருந்தாங்க. ரைச்சியஸ் என்ன, அவங்க அக்கௌண்டபிள், யாருக்கு, பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கும் அக்கௌண்டபிளாக இருந்தால் that means they can lead. ஸோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை உருவாக்குறது தான் இந்த ப்ரோக்ராம் ஓவரால் purpose inshallah. So Lead Your Child, it is a parenting leadership workshop series, has been designed such a way to help you to review and enhance your parenting experience. நான் நம்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆல்ரெடி பேரண்ட்ஸ், அவங்க எல்லாருக்கும் புள்ளளிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி யூ நோ யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பேரண்டிங். இப்போ அதை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதும் டியூரிங் த ப்ரோக்ராம் யூ வில் பி ஏபிள் டு ரிவ்யூ யுவர் செல்ஃப். எவ்வளோ தூரம் நாங்கள் பேரண்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம்ன்றதை ரிவ்யூ பண்ணிக்கிறலாம். சேம் டைம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும். The program consists of presentations, discussions and exercises to support you to become a productive parent. ஒரு 10 interactive sessions உள்ள ப்ரோக்ராம். ஈச் செஷன் வந்து 90 to 120 minutes, அதாவது 1.5 hourலேருந்து 2 hours வரைக்குமான ஒரு ப்ரோக்ராம் தான் ஒவ்வொரு செஷன் அமைக்கும், இன்க்ளூடிங் எக்ஸசைசஸ். அப்போ இதில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அட்டெண்ட் ஆல் த செஷன்ஸ் டு அச்சீவ் கோர்ஸ் objectives அண்ட் ப்ராக்டிஸ் அட் ஹோம். அந்த வீக்குள்ளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்குரிய முயற்சியும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து உம்மமாருக்கு மட்டுமல்ல, இல்லாட்டி வாப்பமாருக்கு மட்டுமல்ல, திஸ் இஸ் ஃபார் பேரண்ட்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இந்த ப்ரோக்ராமில் அட்டென்ட் பண்ணணும். எனவே அந்த ப்ரோக்ராமில் யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது பிஸியால் அட்டென்ட் பண்ண தவறினாலும் அவங்களுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ரோக்ராமோட ஒப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணலாம். ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்வோம் இந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு செஷன்லேயும். எனக்கு ரெக்கார்டிங்கை நம்பிக்கொண்டு ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாரும் கட்டாயம் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளணுன்றது இந்த ப்ரோக்ராமில் முக்கியமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஒப்ஜெக்டிவ் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி டு ஹெல்ப் யூ டு என்ஹான்ஸ் யுவர் பேரண்டிங் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், Our Lord grant us from among our wives and offspring comfort to our eyes and make us leaders for the righteous. Surah Furqan 76. Rabbana hablana min azwajina wa zurriyatina qurrata ayunin waj'alna lil muttaqina imama. முத்தகீன்களுக்கு இமாமாக எங்களை யாரெல்லாம் ஆக்கி வைப்பாயாக என்றதான் இந்த துவா. எங்களையும் எங்களை பிள்ளைகளையும், அதாவது முத்தகீன்களை கொண்ட ஒரு சமூகம் உருவாகணும். முதலாவது அதுக்கு தலைமை தாங்குறவங்களாக எங்களை ஆக்கி வைப்பாக. அப்போ இது ஒரு பர்சனல் துவாவும் இல்லை, இது ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு துவாவாக நீங்கள் பார்க்கலாம். எனவே தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஒரு குரூப்பாக செய்கிறோம். பிகாஸ் வி ஹாவ் டு பிகம் கம்யூனிட்டி ஆஃப் முத்தகீன். இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட நேரம் எங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன், நாங்கள் ஒருத்தரும் எங்களுக்கு ஒத்துழைச்சக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் வரையிலும்னா அது இன்னொரு ஒப்ஜெக்டிவாக, இன்னொரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அவர் சில்ட்ரன், இப்போ அவங்களோட பிள்ளைய பற்றி நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். நீங்கள் அப்படியே கண்ணை பற்றி ஒன்று கேட்டுக்கொண்டுறீங்க, ரைட்? உங்களோட பிள்ளைகளை பற்றி என்ன கமெண்ட்ஸ் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு சொல்லி. தி பிலீவ் இன் த அன்சீன் அண்ட் பெர்ஃபார்ம் சலா. உங்களோட பிள்ளைகள் மறைவானவற்ற, அதாவது அல்லாஹ் பற்றி, மறுமையை பற்றி, சுவர்க்கம், நரகம், மலக்குமார்கள், இது மாதிரி விஷயங்களை நம்புகிறாங்க. அதே போல் தொழுகையை நிறைவேற்றவங்களா இருக்கிறாங்க. தே கீப் ப்ராமிசஸ் வென் தே ப்ராமிஸ். அவங்க வாக்களித்தால் அந்த வாக்குகளை பேணுவாங்க, வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாங்க. தே ஆர் பேஷண்ட், அவங்க பொறுமைசாலிகள். தே ஆர் ட்ரூத்ஃபுல், அவங்க உண்மையாளர்கள், அவங்க உண்மைக்கு ஷார்ப்பானவர்களாக இருக்கிறாங்க. தே ஆர் ஒபீடியன்ட் இன் வர்ஷிப்பிங் அல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை பணிவோடு வணங்குறவங்களா இருக்கிறாங்க அவங்களோட பிள்ளைகள். அதில் கலப்படம் இல்லை.
தூய்மையாக அல்லாஹ் தாலாவை சின்சியராக வணங்குறாங்க. They spend in the way of Allah both in abundance and in adversity. வசதியாக இருக்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட வசதி குறைஞ்ச நேரத்திலையும் அவங்க கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. They overcome their anger and they forgive people. அவங்க கோபத்தை ஓவர் கம் பண்றாங்க, கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க. மக்களை மன்னிச்சுறவங்களாக இருக்கிறாங்க. மக்களோட குறைகளை, மிஸ்டேக்ஸ்களை, தவறுகளை மன்னிச்சக்கூடிய பெருந்தன்மை உடையவங்களாக உனக்குள்ள இருக்கிறாங்க. when they do something ugly, ஏதாவது மானக்கேடான இல்லாட்டி அருவருக்கத்தக்க விஷயங்கள் செஞ்சுட்டாங்கண்டா, அல்லது wrong themselves, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டாங்கண்டா, அதாவது பிழைகளை பாவங்கள் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்றால், they remember Allah, உடனடியாக அல்லாஹ் தஆலா அவங்க நினைவு கூறி immediately ask for their sins to be forgiven, அவனோட பிழைகளுக்கு பாவங்களுக்காக அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கோர்றவங்களா இருக்கிறாங்க. they do not even insist on what they do, அவங்க ஏதாவது பிழை செய்கிற நிர்பந்தம் வந்தா அதுல தொடர்ந்திக்க மாட்டாங்க, உடனே அதுல இருந்து அதை விளங்கி பின்னுக்கு வந்துடுவாங்க. they seek forgiveness in the last hours of the night, அவங்க இரவுல கிடைச்ச நேரத்துல அல்லாஹ் தஆலாட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. இதுதான் உங்களோட புள்ளகளை பத்தி நான் இப்ப தந்த கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். எப்படிப்பட்ட புள்ளகளாக அவங்களோட புள்ளகள் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், சந்தோஷமாயிருக்குமா இல்லையா? இந்த பண்புகள் யார்கிட்ட வரும்? இந்த அவ்வளோ பண்புகளும் வரதுக்கான காரணம் என்ன? இது அவ்வளவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முத்தகீன்களை பத்தி சொல்ற சில அடையாளங்கள். அதாவது ஒரு ஆளுடைய உள்ளத்துல தக்குவா வந்தால் அவருடைய பண்புகள் இப்படிப்பட்ட பண்புகளாக மாறும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், பல இடங்கள்ல சொல்லிக்கிறான். எனவே தக்குவா என்றது அது ஒரு பண்பு, ஒரு உணர்வு. அந்த உணர்வு எங்களோட பிள்ளைங்கள்ட்ட எவ்வளோ தூரம் வருமோ அவனோட வாழ்க்கையில இந்த மாற்றங்களை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ எனவே என்ன சொல்ல, குறிப்பாக என்ன சொல்ல வரேன்றால், தக்குவாவை எங்களோட பிள்ளைகளோட உள்ளத்துக்கு கொடுக்கறது ஒரு முக்கியமான ஆஸ் அ பேரண்ட் எங்களோட முக்கியமான ரோல் உண்டு. இப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வளோ தூரம் கேர்ஃபுல் ஆகிக்கிறோம், கன்சர்ன் ஆகிக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம்ன்றது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி நாங்கள் எங்களோட கோர்ஸில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணிடும். ரைட், உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும், அதுகளையும் ஷேர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் டியூரிங் அவர் கோர்ஸ். இப்போ நான் பார்ப்போம், உங்களோட பிள்ளையோட கிடைச்சா அவங்களுக்கு இந்த புள்ள பிறக்கிற நேரம் எந்தெந்த விஷயங்களை கொண்டு வருது, அதோட அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாட்டி சம்டைம் நாங்கள் அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு பிளவுட சான்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு டோல், ஒரு பொம்மையை எடுத்து கொண்டு வந்தால் அந்த பொம்மையில் கொண்டு இல்லை, அது பிளாஸ்டிக். புள்ள அப்படி இல்லை இல்லையா? புள்ள எங்களை பார்க்கறது கண்ணுக்கு சில உறுப்புகளோட உணர்வுகளோட இருக்குது. இது என்ன விஷயங்களோட வந்திக்குதுன்றது நாங்கள் விலையும் கொண்டு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிள்ளைக்கு நோஸ் அல்லாஹ் பற்றி தெரியும். நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சதுக்கு பிறகு அவரோட முதுகெலும்பிலிருந்து உலகத்துக்கு வரைகிற அவ்வளோ ரூஹ்களையும் எடுத்து ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிறான். நான் உங்களோட ரப்புன்றதை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்லிக்கிறான். நாங்களும் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இயற்கையாகவே ஃபித்ரா, அதாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அல்லாஹ் தெரியும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அல்லாஹ் தஆலா தீர்மானம் எடுத்து செயற்பட்ட சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்திக்கிறான். அப்போ அந்த ஃப்ரீடமோட தான் உங்களோட புள்ள வாராங்க. அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ், விஷயங்களை பகுத்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு உங்களோட புள்ளி இருக்குது. இயற்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆசை உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்குது. இதுவும் மனிதன் அல்லாஹ் தஆலா இயல்பாக வச்சுக்கிறான். பொட்டென்ஷியல், சில இயற்கையான திறமைகளோட தான் புள்ள வருது. இந்த விஷயங்களை விளங்கினாத்தான் நீங்கள் இந்த பேரண்டிங்களுக்கு ஒழுங்காக செய்யலாம். பொதுவாக என்ன நடக்குது என்றால், எங்களோட பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்றதான் எங்கள் எடுகோல் ஆகிக்கும், அசம்ஷன் ஆகிக்கும். ஆனால் இது அவ்வளோ இந்த புள்ளட்டிக்குது. புள்ள வளர இது அவ்வளோ டெவலப் ஆகிக்குன்னு வரும். இப்போ புள்ள வளர்ற, நான் பிள்ளைக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுறோம், நோய் வந்தால் மருந்து கொடுக்குறோம், இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயங்களோட வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துறது ஆஸ் அ பேரண்ட் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது. என்ன செய்யணும்? அல்லாஹ் பற்றி பிள்ளைக்கு தெரியும், இயற்கையாக ஃபித்ரால பிறந்திக்குது. இப்போ நாங்கள் ஆஸ் அ பேரண்ட் என்ன செய்யணும்? தக்குவாவை இந்த பிள்ளை உள்ளது கொடுக்குறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் என்ன செய்யணும்? அவளை கைட் பண்ணணும். அவளுக்கு முடிவெடுக்கிற ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான், செய்கிறதா இல்லையான்னு சொல்லி எதை செய்யணும், எதை செய்யப்படாதுன்ற அந்த
அந்த வழிகாட்டில் கொடுக்குறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது. அதே போல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்துலையும் பகுத்தறிவு ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் அவனை எடுக்கேட் பண்ணணும். அந்த எடுகேஷன் நாலேஜ் கூட 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 இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷனை கூட்டிக்கொண்டு போகலாம். டிசைர் விஷயத்தில் என்ன செய்யணும் நாங்கள்? we have to regulate them. அது எப்படி அது ஆசைகளை சரியாக பயன்படுத்துறது நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது பேரண்டிங் ஒரு முக்கியமான பகுதியாக மாறுது. பொட்டன்ஷியல் என்ன? இயற்கையான திறன்கள், இல்லாட்டி பிள்ளைகிட்ட இருக்கிற ஆற்றல்கள், இந்த விஷயங்கள் என்ன செய்யணும்? அதை கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் அவனோட லைஃப்பில், அவனோட சொசைட்டியில். எனவே எங்களோட கைக்கு வர புள்ள சில விஷயங்களை கொண்டு வருது, அதுக்கு நாங்கள் அதுக்குரிய அமைப்பில் கொடுக்குறது எங்களோட பொறுப்பாக மாறுது. இப்போ நான் சில விஷயங்களை பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் have become parents without knowing what is parenting. எத்தனை பேர் இதில் பேரண்டாக மாறணுன்றதுக்காக மேரி பண்ணாங்க அழைப்பீங்க ஈக்குறாங்க? பொதுவாக சொசைட்டியில் வெரி ரேவாக தான் நீக்கும் இல்லையா? பேரண்டாக ஆகணுன்றதுக்காக மேரி பண்ண மாட்டாங்க யாரும். அல்லாஹ்தாலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா, பிள்ளைண்ட கொடுத்தா அவன் பேரண்டாக மாறுறாங்க. அதுக்கு பிறகு ஆஸ் அ பேரண்ட் ஒரு உம்மா வாப்பாவாக மாறுறாங்க. ஆனால் உம்மா வாப்பாவாக மாறணுன்ற நோக்கத்தோட மேரி பண்ணுறார்கள் வெரி ரேர். ஓகே, எனவே பேரண்டிங் என்னன்றதை பற்றின விளக்கங்கள் பெரும்பாலும் எங்கள்கிட்ட ஈகிறல்ல மேரி பண்ணுற காலத்தில். இது ஒரு ரியாலிட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு புள்ளுவால் வந்ததுக்கு பிறகு 1-2 வார நேரம் என்ன நடக்குது? Parents are playing with the precious future life of their beloved children. பிள்ளையோட எதிர்காலத்தோட, பொறுமதியான எதிர்காலத்தோட பேரண்ட்ஸ் விளையாடுறாங்க. சரியா பிள்ளையா? இப்போ எங்களுக்கு தெரியா எப்படி பிள்ளைய வளர்க்கணும் முடிச்சு தெரியா. இப்போ நாங்கள் பார்த்தோம் 5 விஷயங்கள், அதுக்கு சம்மந்தமான விளக்கம் ஈக்காது ஆரம்பத்தில். பிள்ளை கிடைச்சிடணும் எங்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் முடியல. ஸோ வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங், ட்ரையல் அண்ட் எரர். ஒன்றும் எங்களோட உம்மா இல்லாட்டி மாமி, அப்படி இல்லாட்டி நேபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் சொல்கிறது தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் முடிச்சு. சில கான்ஃப்ளிக்ட்டும் வரும். அப்போ இது உண்மையிலே லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்ன நடக்குது? ஒரு பிள்ளை 2 பிள்ளையை நாங்கள் என்ன செய்கிறோம்? சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வருது இந்த லேர்னிங் ப்ராசஸில். அது ஒரு இன்னொரு ரியாலிட்டியாக இருக்குது. உண்மையிலே பேரண்டிங் இஸ் த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தோஸ் ஹூ ஆர் பிளெஸ்ட் வித் சில்ட்ரன். உங்களுக்கு ஒரு பிள்ளை ஈக்கும் என்றால் அவங்களோட முக்கியமான பொறுப்பாக மாறுறது பிள்ளைய வளர்க்குறது. நாங்கள் ஜாப் செய்வோம், மற்ற வேலை செய்வோம். எதுக்காக? புள்ள வளர்க்குறதுக்கு, குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு சொல்லுவோம். உண்மையிலே அது நடக்குதா? எவ்வளோ தூரம் நாங்கள் புள்ள வளர்க்குறதுல நாங்கள் பொறுப்புணர்வு வைக்கிறோம்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் கூட எப்போவும் வைக்கும். அது உண்மை என்ன? உங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சா இட் பிகம் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் இட் இஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் யூ ஆர் அக்கௌண்டபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல்லாஹ். Almighty has chosen you as the parents of your children. அது அல்லாஹ்வோட ஒரு சாய்ஸ். எனவே யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் டு லீட் யுவர் சில்ட்ரன். நீங்கள் தான் உங்களோட பிள்ளைக்குரிய பெஸ்ட் லீடர்ஸ். இன்னொரு ஆளுக்கு லீட் பண்ணலாம். அதை நாங்கள் மறக்கப்படாது. நினச்சிக்கொள்ள தேவையில்லை, எங்களுக்கு தெரியாது, கஷ்டமாகிது, இதை புள்ள இப்படி இது அப்படி ஒன்றும் இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. உங்களால் இயலாத வேலையை அல்லாஹ் உங்களுக்கு தாரல. பிறகு அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறான் என்றால், ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய இல்லாட்டி உங்கள்கிட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது என்றால், ஸோ உங்களால் இயலுமான வேலையை தான் அல்லாஹ் தந்திக்கிறான். யூ ஆர் த பெஸ்ட் லீடர்ஸ் ஃபார் யுவர் சில்ட்ரன். இதை மறக்கப்படாது. நோ ஒன் கேன் கேர் ஃபார் யுவர் சில்ட்ரன் பெட்டர் தேன் யூ. யாருக்கும் உங்களோட பிள்ளைய உங்களை விட பெஸ்ட்டாக கேர் பண்ண இயலாது. யாருக்கும் மேலாது. டீச்சர்ஸ் ஆகிக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸ் ஆகிக்கலாம், யாருக்கும் மேலாது. நீங்கள் தான் பெஸ்ட் கேரர் ஃபார் யுவர் சில்ட்ரன். இஃப் யூ ஃபெயில் டு லீட் தெம், தே வில் பி லெட் பை சம் ஒன் எல்ஸ். நாங்கள் எங்களோட பிள்ளைய லீட் பண்ண தவறினா யாராலும் லீட் பண்ணுவாங்க. அது மிஸ்லீடிங்காக அமையவும் மேலும். இப்போ அந்த புள்ள வளர்கிற காலத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி லீட் பண்ணணும்ன்றதை நாங்கள் விளைஞ்சி லீட் பண்ண தவறினா எங்கேயாலும் ஒரு இடத்துல மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். அது ஒரு பெரிய லோஸ்டாக அமையுது. The parents of successful personalities have done a great job to make human life better. இப்போ மனித சமூகத்தில் வரலாற்றில் இப்போவும் தான் நல்ல மாற்றங்கள் வந்திருக்குதுன்றால் காரணம் என்ன? ஸோ நல்ல ஆளுமைகளோட பங்களிப்பு, நல்ல தலைவர்கள், நல்ல ஸ்காலர்ஸ்ட பங்களிப்பு தான் இன்றைக்குள்ள நல்ல மாற்றங்களுக்கான காரணம். இப்போ அந்த நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள், ஸ்காலர்ஸ் எப்படி உருவாயினாங்க? பிகாஸ் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ்.
So the parents of successful personalities have done a great job, right? இப்போ நிச்சயமாக அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூடிய கொடுப்பான். அப்போ நாங்களும் என்ன செய்யலாம்? சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸாக எங்கட பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தால் சமூகத்தில், ஊர்லேயோ நாட்டிலேயோ உலகத்திலேயோ பெரிய பங்களிப்பு செய்யக்கூடியவங்களாக எங்கட பிள்ளைகள் மாறினால் we will be rewarded. சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸாக நாங்களும் விளையாட பார்வையில் ரிவார்ட் பண்ணப்படலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ என்ன செய்யணும்? now it is your time to think about the greatness of parenting. பேரண்டிங் சம்பந்தமாக அதை சரியாக நாங்கள் அதில் கிரேட்னஸை விளங்கிக் கொள்வதும், அதுபோல் to learn best practices that worked for the parents of successful personalities. Successful personalities உருவாக்கின பேரண்ட்ஸ் அவங்க ஏதாவது செஞ்சுக்கணுமே, அதுகளை பற்றின விளக்கங்களை தேடுறது எங்களோட பொறுப்பாக மாறுது. அப்போ எங்களுக்கும் அப்படி என்ன செய்யலாம்? அப்படியான ஆளுமைகளை உருவாக்கலாம். ரைட்? டு பிளான் டு பிகம் ப்ரொடக்டிவ் பேரண்ட்ஸ். இந்த ஒப்ஜெக்டிவ்ஸை நாங்கள் வச்சு ஒர்க் பண்ணுறது, இது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையாக இன்றைக்கே செய்ய வேண்டிய வேலையாக மாறுது. நேற்று செஞ்சுக்கணும், என்ன புள்ள கிடைச்சி மிச்ச நாள், ஆனால் இன்னும் டூ லேட் இல்லை. ஸோ we can இன்ஷா அல்லாஹ் பிளான் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டோட சேர்த்து இந்த கோர்ஸ்ட சில முக்கியமான கண்டென்ட்டை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் சில அடிப்படைகளை பேஸ் பண்ணி தான் இன்வால்வ் ஆகிக்குது. நான் மேக்ஸிம்ஸ் போட்டுக்கிறேன் சில அடிப்படையான விஷயங்கள். பேரண்டிங் இஸ் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். பேரண்டிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு அனுபவம் உண்டு. யூ கேனாட் கம்பேர் த பேரண்டிங் ஆஃப் டூ சில்ட்ரன் ஆஃப் த சேம் பேரண்ட். அதாவது ஒரே பேரண்ட் ரெண்டு பிள்ளைகளும் வளர்க்குறது ஒரு மாதிரி அல்ல. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைக்கு சொன்னால் ரெண்டு பேருக்குரிய பேரண்டிங் உண்டல்ல, அது டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். நம்மளது தான் விளங்கிக்கிறோம். சரியா? ஸோ வி ஹேவ் டு கஸ்டமைஸ் அவர் பேரண்டிங் லீடர்ஷிப் ரோல். இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட். எங்களுக்கு மூத்த பிள்ளைய வளர்த்த மாதிரியே ரெண்டாம் பிள்ளைய வளர்க்கிறாரு, வேறு மாதிரி தான் நிற்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சொல்லப்படாத என் அம்மா வளர்த்த மாதிரி தான் என் பிள்ளைய வளர்ப்பேன்னு கூட சொல்லலை. ஏன்னா இது ஒன்றும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது விளங்கிக்கிறோம். ரைட்? இதை விளங்கிக்கொண்டா தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட பேரண்டிங் ஸ்டைலை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிடும். அடுத்தது, there are no hard and fast rules in parenting. பேரண்டிங் இப்படித்தான் சொல்லி ஒரு முடிவான ரூல்ஸுகளோ இதுகளோ அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற வாழ்ந்து முடிஞ்ச அவ்வளோ பேரும் பேரண்டிங் செஞ்சுக்கிறாங்க. சரியா? இதுக்கு போகிற வராங்க, செய்ய போகிறாங்க. இதுக்கெல்லாம் இப்படித்தான் சொல்லி ரூல்ஸ்களை போட்டு அப்படி ஒன்றும் இல்லை. பேரண்டிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ். இதுக்கு நாங்கள் செக்லிஸ்ட் போட்டு செய்கிற விஷயம் அல்ல இது. அடுத்தது, அக்செப்டிங் parenting as a blessing is the first step to becoming a productive parent. முதல்ல நான் பேரண்டிங்கிறத ஒரு அருளாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணணும். இது தொல்லை அல்ல. இப்படி ஒரு பிள்ளை இப்போ வந்துட்டு பெரிய கஷ்டமாயிட்டு இதெல்லாம் நாங்கள் ஒரே பண்ணுறதுக்கு ஒன்றும் அல்ல. உங்களுக்கு ஒரு பிள்ளைக்குதா, ரெண்டுக்குதா, மூணுக்குதா, இட் இஸ் அ பிளெஸிங். இதை நாங்கள் முதலாவது அக்செப்ட் பண்ணணும். அல்லாட ஒரு அருள். அடுத்தது, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் பேரண்டிங் ஆர் நாட் அபவுட் த ரிசல்ட்ஸ். நீங்கள் ஒரு பிள்ளைய வளர்க்குறீங்க, வளர்த்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஆளாக டாக்டராக வந்துட்டுன்றதல்ல சக்ஸஸ்ஃபுல் பேரண்டிங்கிறது. அப்படி இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆளாக புள்ள வரலன்றதல்ல ஃபெயிலியர். இட் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் முக்கியம். நீங்கள் எப்படி பிள்ளைய வளர்த்தீங்கன்றது முக்கியம். ஏன்னா புள்ள மெச்சூர் ஆனதுக்கு பிறகு பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், முடிவெடுக்கணும். அதுக்கு பிறகு வாரத்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அது வரைக்கும் வர காலத்துக்கு தான் நீங்கள் பொறுப்பு. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். எங்களுக்கு தெரியும், சில நபிமார்கள் புகழ் கூட முஷ்ரிக்களாக காஃபிர்களாக மௌத்தாகிறாங்க இல்லையா? எனக்கு ப்ராசஸ் தான் முக்கியம், ரிசல்ட்ன்றதை விட. ரிசல்ட் நல்லா வந்தால் மாஷா அல்லாஹ் 100 நாளா 100. Those who consider the parenting as a mission are innovative and they enjoy the process. பேரண்டிங்கை ஒரு மிஷனாக எடுத்துக்கொண்டா, அதாவது அல்லாஹ் எனக்கு தந்திக்கிற இந்த பிள்ளைகளை சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நல்ல ஆளுமைகளாக நாம் உருவாக்கணும் என்ற ஒரு மிஷனாக, ஒரு கோலாக எடுத்துக்கொண்டவங்களுக்கு அவங்க எப்போவும் இனோவேட்டிவாக இருப்பாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ப்ராசஸை. அதாவது பிள்ளைகளை வளர்க்குறதுல வர சின்ன சின்ன பிரச்சனைகளை தொல்லையாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தே கன்சிடர் ஈச் அண்ட் எவ்ரி இன்சிடென்ட் ஆஸ் அ கேஸ் அண்ட் தே லேர்ன் ஃப்ரம் தட். சரி, அதுக்கு நம்ம படிச்சுக்கொள்வாங்க.
எப்படி அடுத்த முறை இதோட நல்லா செய்யலாம், அடுத்த பிள்ளைக்கு எப்படி இதை அப்ளை பண்ணலாம்ன்றதெல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ எனவே நீங்கள் ஒரு மிஷனாக பேரண்டிங் எடுத்துக்கொண்ட ஒரு தாயிட்ட ஒரு தந்தைட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணால் யூ கேன் ரைட் அ புக். ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும், லெசன்ஸ் செய்யும். தே ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். எனவே நாங்கள் பேரண்டிங் ப்ரோக்ராம், பேரண்டிங் கோர்ஸ், பேரண்டிங் புக்ஸில் அதாவது இதை செய்யுங்க இதை செய்யவான்றது அப்படி படிச்சிருதல்ல. நான் விளைவிக்கிற வேண்டிய நான் சொன்னது மாதிரி சில பிரின்சிபல், சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேல்யூஸ் விளைவிக்கிற நேரம் யூ வில் பிகம், அதாவது உங்களோட பொருளுக்குரிய பேரண்டிக்குரிய ஆளா நீங்க தான் மாறுவீங்க. உங்களுக்கு தான் தெரியும் சொல்யூஷன். பந்தரத்துக்கு கொண்டு வராதான் எங்களோட பர்பஸ். உண்மையிலே எல்லாத்தையும் எழுதி செய்விச்சுன்றதல்ல. Almighty Allah has blessed the essential qualities to perform the role of parent to all humans. Therefore, successful parenting is a choice. அதாவது இப்போ நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல சொன்னேன், உங்களுக்கு பேரண்டிங்கை பற்றி தெரியாம தான் நான் பேரண்டாக வந்திக்கிறோம்னு சொல்லி. ஆனாலும் பேரண்ட்ன்ற ரோலை பிளே பண்ணக்கூடிய அடிப்படையான தகமகளோட தான் அல்லாஹ் தஆலா மனுஷனை படைச்சிக்கிறான். இந்த ஒரு குட் நியூஸ். எல்லாருக்கும் அந்த தகம் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அந்த பிள்ளை ஒரு தாய்க்கு வந்த உடனே தாய் உணர்வு வந்துடும், அதே போல தந்தை உணர்வு வந்துடும். அந்த உணர்வுகள் அதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை அப்ளை பண்ணக்கூடாது. அந்த பேரண்டிங் நடக்குது. எனவே யாராவது ஒரு ஆள் அதை சூஸ் பண்ணாட்டி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இட் இஸ் அ சாய்ஸ். அந்த எசென்ஷியல் குவாலிட்டிஸை நாங்கள் அதை ஃபீல் பண்ணி விளங்கி அப்ளை பண்ண ட்ரை பண்ண நேரம் இந்த பேரண்டிங் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அப்போ Almighty Allah has created your children with a purpose. அல்லாஹ் தஆலா உங்களோட பிள்ளைய, உங்களுக்கு ஒரு பிள்ளைக்குதா ரெண்டுக்குதா எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொன்றையும் கிரியேட் பண்ணிக்கிறது வித் அ கிளியர் பர்பஸ். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு சிலங்களே ஒரு 1000 பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க என்றால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும் கம்பெனியில். அப்போ அந்த கம்பெனியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கிற மாதிரி உலகத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் அல்லாஹ் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அந்த பர்பஸை சரியாக நிறைவேற்ற ஐடியலாக நிறைவேற்றினால் உலகத்தின் நிலைமை மிச்சம் ஒரு உலகம் ஒரு சொர்க்கலோகமாக மாறும். So Almighty has created your children with the purpose and potential to fulfill the purpose. அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குரிய பொட்டன்ஷியல், நான் ஏற்கனவே சொன்ன 5 விஷயம், அதில் ஒன்று பொட்டன்ஷியல். Therefore parenting is a process of facilitating your children to achieve their purpose. அந்த புள்ளையோட பொட்டன்ஷியலை விளங்குறதும் அந்த புள்ள எந்த ரோலுக்காக அல்லாஹ் படைச்சிக்கிறான்றது விளங்குறதும் எங்களோட முக்கியமான ஒரு பொறுப்பாக கடமையாக மாறுது. எங்கள்கிட்ட இருக்கிற புள்ள 1, 2, 3, எங்கள்கிட்ட எப்படியும் ஒரு 20-30 புள்ள இல்லையே, இருக்கிற மேக்ஸிமம் 5 பேர் தான் நிற்பாங்க. அந்த ஒவ்வொரு புள்ளையோட பொட்டன்ஷியலையும் விளங்கி கொள்வதும் அந்த பர்பஸை விளங்கி கொடுத்துக்கான முயற்சி எங்களுக்கு கட்டாயம் தேவை. நாங்கள் டீட்டெயிலாக இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே ரைட். ஓவராலாக நான் உங்களுக்கு சில விஷயம் சம்மரைஸ் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் கண்டென்ட் எப்படி வரும் என்றால், how to respond to the blessing as a responsible parent. நான் பார்த்தோம் இது ஒரு பிளெஸிங்காக அக்செப்ட் பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் 1. What is parenting productivity and how to enhance? How to help your children to improve the areas that need improvement? How to develop rapport with your children and tell them exactly what do you want? How to understand the thinking pattern and language pattern of your child? What is the role of parenting in community development? இப்போ நாங்கள் புள்ள வளர்க்குறது எதுக்காக? நீங்கள் வளர்க்குற புள்ள நீங்கள் விரும்பியோ வெறுத்தோ கம்யூனிட்டியில் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஒரு டீச்சராக இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக வாட்டெவர் என்ன ஒரு தொழில் செஞ்சாலும் அது பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் தான். சரி, அதை நாங்கள் எப்படி இன்னும் ஒழுங்காக பிளான் பண்ணி செய்யலாம். சும்மா வளர்ந்தாலும் அப்படி ஆகுது. நாங்கள் ஒழுங்காக செஞ்சு என்ன செய்யலாம்? இம்பேக்டை கூட்டலாம், அந்த பர்பஸை விளங்கி செய்யக்கூட. சரி, வாட் ஆர் த கைடிங் பிரின்சிபல்ஸ் டு டெவலப் யுவர் சைல்டு? இப்போ புள்ளையோட டெவலப்மெண்ட் வாங்க நேரம் புள்ளைய நாங்கள் ஒரு ஈக்கிற இடத்துக்கு நாங்கள் டெவலப் பண்ண போல சில பிரின்சிபல்ஸ் நாங்கள் மனசில் வச்சுக்கணும். அதை விளங்குற நேரம் தான் இந்த டெவலப்மெண்ட் ப்ரொசீஜரை சப்போர்ட் பண்ணிடும். அதுகளை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹவு டு ஹெல்ப் யுவர் சைல்டு டு செட் மீனிங்ஃபுல் அம்பிஷன்? ஹவு டு அடாப்ட் த ரைட் லீடர்ஷிப் அப்ரோச்சஸ் அக்கார்டிங் டு யுவர் சைல்டு? உன்னோட பிள்ளைகளோட நிலைமைகளை விளங்கி உன்னோட லீடர்ஷிப் அப்ரோச் எப்படி என்ன அப்ரோச் எடுக்கலாம்ன்றதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஹவு டு யூஸ் கொஸ்டனிங் டெக்னிக்ஸ் டு மேக் யுவர் சில்ட்ரன் லேர்ன்? இப்போ நான் பிள்ளைகளோட கம்யூனிகேட் பண்ண போல நான் பொதுவாக இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறேன் பிள்ளைக்கு, இல்லையா? செய்யுங்கோ செய்ய வேணாம் கூடுதலாக வானம் தான் கூட வரும். உண்மையிலே நாங்கள் வானம்ன்றது என்ன, நான் கருதுறோம் புள்ள செய்யப்படாதுன்னு சொல்லி.
அந்த பிள்ளைக்கு தெரிய முடிச்சுன்னா என்ன செய்யாது, அது செய்யாது. அப்போ நாங்கள் அந்த பிள்ளைக்கு லேர்ன் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த எந்த சப்ஜெக்டில் நீங்கள் அந்த பிள்ளையை செய்ய வச்சணுமோ இல்லாட்டி செய்ய வானமோ அது சம்மந்தமான ஒரு லேர்னிங் ஒன்று பிள்ளைக்கு நடக்கும்னா, ஸோ அந்த பிள்ளை அதை ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி செய்யலாம்? த்ரூ கொஸ்டனிங் டெக்னிக்ஸ். அதை எங்களுக்கு இன்ஷால்லா சேர்த்து ஹெல்ப் பண்ணலாம். வாட் ஆர் த கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் பேரண்டிங் அண்ட் ஹவு டு அட்ரஸ் தெம்? இன்றைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன பிள்ளை வளர்க்குறதுலன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். How to transform the limiting beliefs to empowering beliefs of your child. How to draft productive family plan. உங்களோட குடும்பத்துக்கு as family, அப்பா அம்மா பிள்ளைகள் கான ஒரு பிளான் ஒன்று நாங்கள் டெவலப் பண்ண சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். What are the key aspects of healthy living environment for your children? பிள்ளைகளை வளர்கிறதுக்குரிய environment very important இல்லையா? How to become a role model for your future offspring. உங்களோட ஜெனரேஷன், உங்களோட புள்ளுகளோட புள்ள வர நேரம் ஃபியூச்சரில் ரைட் நீங்கள் ஒரு கிராண்ட் ஃபாதர் ஆகிப்பீங்க, ஒரு இல்லாட்டி எங்களுக்கு கிராண்ட் ஃபாதராக மாறுவீங்க. இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களே ஒரு ரோல் மாடலாக சொல்லி உங்களுக்காக துவா செய்யணும். அதை எப்படி செய்யலாம் என்றதுக்கெல்லாம் நாங்கள் இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுகள் தான் இந்த ப்ரோக்ராமில் கவர் பண்ணுறதுக்கு இருக்கிற கண்டென்ட்ஸ். ரைட், ஓகே. இந்த ப்ரோக்ராமோட இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது பார்க்கணும். வாட் இஸ் த பர்பஸ்? To witness, to make your offspring comfort to your eyes and to make them leaders for the righteous. இந்த ப்ரோக்ராமில் பல அவுட்புட்ஸ் இருக்குது. அது ரெண்டு தான் இந்த குர்ஆன் வசனத்துக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஷாஹிதாக மாறுறது. ஒன்று, பார்ட்டிசிபேட் இன் 10 செஷன்ஸ், இன்டராக்டிவ் செஷன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ். ஒவ்வொரு செஷனும் 90 to 120 மினிட்ஸ் மட்டும் வரும். இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு அந்த பசில்ஸில் ஒரு பீஸ் லோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் யூ பார்ட்டிசிபேட் இன் ஆல் செஷன்ஸ். அடுத்தது, அட்டெண்ட் ஆல் த செஷன்ஸ் டு அச்சீவ் கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அட் ஹோம். இல்லை ஜூம் மீட்டிங்கில் ஒரு பெரிய ஒரு குறைபாடு தான், லைவில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க, பட் அவங்களோட அட்டென்ஷன் குறைவாகிக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் 100% ரெண்டு பேரும் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்கொண்டு லேப்டாப் வச்சுக்கொண்டு ப்ரோக்ராமில் ஈக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் உண்மையான விளைவு அடையலாம். இது இந்த ப்ரோக்ராம் வந்து உண்மையிலே, இப்போ நான் ஒரு பேரண்ட், ஐ ஹாவ் 5 children. எல்டர் வந்து 19 years, லாஸ்ட் வந்து 6 years. அப்போ எனக்கு அந்த மாஷாலா சரி க்ரோஸ் செக்ஷன் அவ்வளோ விரும்பிக்கிறாங்க என்னோட 6 வயசு, 11 வயசு, 13 வயசு, 17, 19. ரைட். இப்போ நான் வந்து இதில் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வரும்போதில் அதே போல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸிங் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ். இப்போ எல்லாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவ்வளோ பேரும் இதில் ஃபுல்லி அட்டென்டிவ் ஆகிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அது உங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கொடுக்குற டைம் எதுக்காக? உங்களோட புள்ளோட ஃபியூச்சருக்கு. அடுத்தது, இந்த ப்ரோக்ராம் உங்களோட கோர்ஸ் ஃபீ வைஸ் நாங்கள் போட்டிக்கிறோம் $275, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.